நாங்கள் சமீபத்தில் கேரளாவில் உள்ள சிவலிங்கம் செங்கல் மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி ஆலயத்திற்கு சென்று வந்தோம். இந்த ஆலயத்தின் தனித்துவமான சில விவரங்கள் எங்களுக்கு புதிதாக இருந்தது. செங்கல் மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி ஆலயம் இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் உலகிலேயே மிக உயரமான 111.2 அடிகள் கொண்ட சிவலிங்கம் என்ற சிறப்பை கொண்டுள்ளது. முன்னதாக கர்நாடகா நாட்டில் உள்ள 108 அடி உயரம் கொண்ட கோடிலிங்கேஸ்வரர் கோவில் நாட்டிலேயே மிக உயரமாக லிங்கமாக இருந்தது. இந்த சிறப்பு வாய்ந்த லிங்கம் 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு சுமார் 6 வருடங்களில் கட்டப்பட்ட ஆலயமாகும். தனித்துவமான உருளை அமைப்பு மற்றும் அதன் உள்ளே மறைந்திருக்கும் குறிப்பிடத்தக்க ஆச்சரியங்கள் பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். நீர், மணல் மற்றும் மண் அனைத்தும் பல்வேறு புனித இடங்களிலிருந்து, அதாவது கங்கோத்ரி, ரிஷிகேஷ், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பத்ரிநாத், கோமுக் மற்றும் கைலாஷ் ஆகிய இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட கட்டுமான பொருட்களுடன் கட்டப்பட்டுள்ளது. எனவே சிவலிங்கம் செங்கல் மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி கோவில் தெய்வீக சக்தியுடன் உள்ளது. இந்த அமைப்பு 8 தளங்களைக் கொண்டுள்ளது. அவற்றில் 6 மனித உடலில் உள்ள 6 சக்கரங்கள் அல்லது ஆற்றல் மையங்களை குறிக்கின்றன. கட்டிடத்தின் முதல் தளத்தில் 108 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. அங்கு பக்தர்கள் காணிக்கை செலுத்தலாம். இந்த மகா சிவலிங்கத்தின் உள்ளே பக்தர்கள் நுழையலாம். அவ்வாறு இந்த சிவலிங்கத்தின் உள்ளே செல்லும்போது ஒருவர் சிவலிங்கத்தின் காஸ்மிக் உணர்வை அனுபவிக்கலாம். இந்த மகா சிவலிங்கத்தின் உள்ளே உள்ள ஒவ்வொரு தளமும் ஷடாதரஸ் அல்லது மனித உடலில் உள்ள ஆற்றல் மையங்களில் தியானம் செய்யும் விதத்தில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சக்கரத்தின் விப்யர் வண்ணங்கள் ஒவ்வொரு தளத்திலும் பிரதிபலிக்கிறது. அதாவது முதல் தளத்தில் முலதாரா சிவப்பு, 2வது தளத்தில் சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு, 3வது தளத்தில் மணிப்புரா மஞ்சள், 4வது தளத்தில் அனாஹதா பச்சை, 5வது தளத்தில் விஷுத்தா நீலம், 6வது தளத்தில் அஜ்னா இண்டிகோ மற்றும் 7வது தளத்தில் சஹாசார வைலட் இல் அமைத்துள்ளார்கள். இங்கு மகா சிவலிங்கத்திற்குள் நுழைந்து ஒவ்வொரு பக்தரும் தங்கள் நிறுவப்பட்ட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட அனுமதிக்கப்படுகிறார்கள். இது ஒரு வகையான ஆன்மீக அனுபவத்திற்காக நாட்டில் உள்ள ஒரு தனித்துவமான ஆலயமாகும். சிவலிங்கத்தின் அடிவாரத்தில் இருந்து உச்சி வரையிலான பாதையானது இமயமலையின் 7 மலைகளை குறிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பார்வையாளர்களையும் கவரும் வகையில் ஒரு குகை போன்ற சூழலில் வசீகரிக்கும் சுவரோவியங்கள் மற்றும் தியான துறவிகளின் சிலைகளால் ஒவ்வொரு தளமும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேல் தளத்தில் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையின் கீழ் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவன் மற்றும் பார்வதியின் பனி மூடிய சிலைகளுடன் இறுதி இலக்கான கைலாசம், அதாவது சிவன் மற்றும் பார்வதியின் இமயமலையின் பிரதிபலிப்பை காணலாம். பக்தர்கள் சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கத்தை வழிபடலாம் மற்றும் விநாயகப் பெருமானின் 32 வடிவங்களை இந்த செங்கல் மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி கோயிலில் வழிபடலாம். மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி கோவில் தென்னிந்தியாவின் கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் மகேஸ்வரத்தில் அமைந்துள்ளது.